பொதுவாகவே நம்ம 7 சீட்டர்ஸ் அப்படின்னு போனோம்னாலே நமக்கு வந்து கம்ஃபர்ட், அப்புறம் சொஃபிஸ்டிகேட்டட், அப்புறம் சில வந்து எக்ஸ்ட்ரா லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா 7 சீட்டர் கார்ஸ் இன்னைக்கு வந்து நிறையவே மார்க்கெட்டில் இருக்குது. அப்படி மார்க்கெட்டில் இருந்தாலுமே அதில் ஒரு முக்கியமான கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல இடத்த பிடிச்சிக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு காரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது என்ன கார் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காரை வழங்கியிருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா கியா காலேஜ் ரோட் காரைக்குடி. நாம பார்க்க போற இந்த கியா கேரன்ஸ் பிரீமியம் ஆப்ஷனல் அப்படிங்கிற இந்த வேரியண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் இதோட பிரைஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ பிரைஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த நியூ சேனல் டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார் சம்மந்தப்பட்ட நியூ கார் சம்மந்தப்பட்ட வேரியன்ட் சம்மந்தப்பட்ட ஸ்பெக்ஸு, அது போக வந்து இது கார் பார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம சேனலில் இனிமேல் தொடர்ந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்க, நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த காரை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த கியா கேரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 9 கலர் இருக்கு. இம்பீரியல் ப்ளூ, இன்டென்ஸ் ரெட், அரூரா பிளாக் பேர்ல், ஸ்பார்க்லிங் சில்வர், கிராவிட்டி கிரே, கிளாசியர் ஒயிட் பேர்ல், பவுட்டர் ஆலிவ். அதில் இந்த கலர் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்டென்ஸ் ரெட் அப்படிங்கிற ஒரு கலருங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பேர் வச்சுருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். இதோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா 4540 mm. இதோட ஓவரால் வித்து பார்த்தீங்கன்னாக்கா 1800 mm. இதோட ஓவரால் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா 1708 mm. இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2780 mm. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 195 mm. ஸோ இதோட ஃப்ரண்ட் லுக் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிஆர்எல் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்ல வராது, ஒன்லி ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸும் ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு வந்துடும். இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பியானோ பிளாக்ல இந்த ஜுவல் டைப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டர்ன் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து கியாவோட பேட்ச் வந்துருது. இங்கே ஃப்ரண்ட்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு மேட் ஃபினிஷிங்ல ஒரு பேடிங் ஒன்று இருக்கு. அண்ட் இதில் வந்து இந்த வேரியண்ட்ல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வராது. கீழே ஸ்கிப் பிளேட்ல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு கன் மெட்டல் கலர்ல உங்களுக்கு வந்து ஒரு ஜுவல் டைப்ல ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கான ஒரு மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்மளோட என்ஜினோட ஸ்பெக் பத்தி பார்ப்போம். நம்ம பேனட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெயிட்டாகவே இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த சவுண்ட் ப்ரூஃப்கான இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக வந்து என்ஜினோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் G1.5 4 சிலிண்டர் என்ஜின். இதோட சிசி பார்த்தீங்கன்னாக்கா 1497 சிசி. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 113 பிஹெச்பி, அதாவது 1300 ஆர்பிஎம். அண்ட் இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 144 Nm, அதாவது 4500 ஆர்பிஎம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வீல் டிரைவ் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்ல வரும். இதோட எமிஷன் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா BS6 Phase 2 அப்படிங்கிற எமிஷன் தாங்க இதில் வருது. இதோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 205 65 R16. அண்ட் இதோட ஸ்டெப்னி வீல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு R15 வரும் உங்களுக்கு. அண்ட் இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்டீல் வீல் தான் உங்களுக்கு. ஆனால் ஆல் வீல் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து இந்த அலாய் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதோட ரியர் வியூ பார்ப்போம். ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து ஷார்ப் பின் ஆண்டனா வந்துடுது. இங்கே வந்து ஒரு ஸ்பாய்லர் வந்துடுது. இங்கே ஒரு டெயில் லைட் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இங்கே வந்து நார்மல் ஒரு டெயில் லைட் வந்துடும். இங்கே வந்து ஒரு ஃபாக் லைட் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடுது. உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதோட பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா 216 லிட்டர் பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. அண்ட் இது வந்து 50-50 ஸ்பிளிட் சீட். ஸோ இதை வந்து நம்ம இந்த ரோ வந்து டோட்டலாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், 2 ரோவையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 500 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா கியாவோட இந்த கேரன்ஸோட கீ. இது வந்து கியாவுக்கு ஒரு ரெகுலர் கீ தான் உங்களுக்கு. லாக் அன்லாக் பூட் ரிலீஸ்க்கான ஆப்ஷன் இதில் இருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளிப் கீ வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம காரோட சைட் வியூ பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஓஆர்விஎம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கிடையாது, மேனுவலாக தான் உங்களுக்கு இருக்கு.
அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக் வந்து அஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கீ போட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு மேனுவலாகவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட செகண்ட் ரோ பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 60-40 உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற மாதிரி சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து புஷ்பேக் ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இருக்குது இதில். அண்ட் இதோட டோர்ஸ் பார்ப்போம். டோரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சன் பிளைண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் சன் பிளைண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாட்டில் ஹோல்டர் ஒரு இன்னும் 2 பாட்டில் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துருது. ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இப்போ வந்து ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரோவாக இருக்கும். அண்ட் இதோட ரெக்லைன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து போகும். அண்ட் இந்த 60-40 ஸ்பிளிட்ல பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ரோ போகிறதுக்கு உங்களுக்கு இந்த சீட் வந்து ஆக்சுவலாக ஒன் டச் ரிலீஸில் வந்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி போயிடும் ஓவராலாக. ஸோ இதே அளவுக்கு உங்களுக்கு இந்த ரெக்லைன் ஆப்ஷனுமே கிடைக்கும். அண்ட் இது வந்து ஸ்லைடும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ பேக்கில் இந்த அளவுக்கு ஸ்லைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃப்ரண்ட் வந்தால் கூட உங்களுக்கு வந்து லெக் ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ காலை வந்து நீங்கள் வந்து அந்த சீட்டு கீழே வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்கள் நார்மலாக உட்காந்தாலுமே உங்களுக்கு வந்து நீ ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி ரெக்லைன் ஆப்ஷன் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ரியர் சீட்லேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெக்லைன் ஆப்ஷன் பாருங்கள் அந்த அளவுக்கு போகும். அண்ட் இதில் வந்து ரியர் சீட் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து கிடையாது. அண்ட் ஆனால் இந்த சீட்டை வந்து நீங்கள் இதை வந்து தேவைப்பட்டால் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் கூட இதில் நம்ம பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜஸ்ட் உள்ளே போகும்போது கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் பின்னாடி சீட்டில் போய் கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு இந்த சீட்டில் நமக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாக ரெக்லைன் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஓரளவுக்கு என் சைஸ் உள்ள ஆளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உட்காரலாம். பட் ரொம்ப லாங் டிரைவுக்கு வந்து நம்ம வந்து இந்த தேர்ட் ரோ வந்து அடல்ட் யூஸ் பண்ண டஃப்பான ஒரு விஷயம். பட் கிட்ஸுக்கு வந்து இது வந்து போதுமான ஒரு ஸ்பேஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 சைடுமே வந்து உங்களுக்கு வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் அப்புறம் வந்து மொபைல் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைப் சி போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி சீட் பெல்ட் உங்களுக்கு 3-வே சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே பின்னாடி கிடைக்கும். மிடில் ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் பேசஞ்சர்ஸ் 2 பேருக்குமே 3-வே சீட் பெல்ட் வந்துடும். மிடில் இருக்கிற பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2-வே தான் உங்களுக்கு வந்து சீட் பெல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடையாது. ஸோ மிடில் ரோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3 பேர் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்காது. பட் நீ ஸ்பேஸ் லெக் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து போதுமான அளவு உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செகண்ட் ரோவுக்கும் தேர்ட் ரோவுக்கும் ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் ரோவுக்கு ஒரு லைட்டும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து செகண்ட் ரோவுக்குமே வந்து ஒரு லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 பக்கமே உங்களுக்கு வந்து கிராப் ஹேண்டில் வந்துருது. அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார்சல் ஹூக் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் மட்டும். ஸோ அப்புறம் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ரூஃப் ரயில் வந்து இதில் வராது. அண்ட் ஃப்ரண்ட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நார்மல் வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம வந்து ஃப்ரண்ட் சீட் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் சீட் டிரைவர் இந்த பக்கம் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கன் மெட்டல் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வந்துடுது. இங்கே வந்து லாக் ரிலீஸ்க்கான பட்டனும் உங்களுக்கு வந்துடுது. இங்கே வந்து அதே மாதிரி உங்களுக்கு கிராப் ஹேண்டில் இங்கே வந்துடுது. இங்கே வந்து 2 வாட்டர் பாட்டில் ஒரு கப் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ணி. அண்ட் இங்கே வந்து 4 விண்டோவுமே பவர் விண்டோ. 1 டச் அப் அண்ட் டவுன் ஆப்ஷன் வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது. அதே மாதிரி விண்டோ லாக் ஆப்ஷன் இருக்குது. லாக் அண்ட் லாக் பட்டன் உங்களுக்கு வந்துடுது. மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷன் வந்து இதில் கிடையாது. ஸோ டிரைவர் சீட் நம்ம உள்ளே வரோம்னாக்கா ரொம்ப ஈஸியாகவே வந்து உள்ளே வரலாம். ஆக்சுவலாக ஹெட்டெல்லாம் பெருசாக மைண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்குது, ஹைட்டும் இருக்குது. ரொம்ப ஹைட் கிடையாது. ஒரு நார்மல் பர்சன் ஒரு 5 ஃபீட் உள்ள பர்சன் வந்து ரொம்ப கேஷுவலாக உள்ளே ஏறி உட்கார அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஹைட் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த காரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 6 ஸ்பீக்கர் வந்துருதுங்க. 2 ட்விட்டர் வந்து உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்கும். 4 டோரில் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கும். அதே மாதிரி ரியர்லேயும் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கும். மொத்தம் வந்து 6 ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்துடுது.
அண்ட் இதோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து 8 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்ப்ளே சிஸ்டமும் இருக்குது, அலெக்ஸா கம்பேட்டபிலிட்டியும் இதில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் தான் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மேனுவல் ஏசி கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் கிடையாது, கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹில் ஹோல்டு அசிஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, பட்டன் மட்டும் உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் சி சார்ஜ் போட்டோம், இங்கே வந்து 12 வோல்ட் சார்ஜ் போட்டோம், அப்புறம் யூஎஸ்பி ஏ உங்களுக்கு ஆப்ஷனும் கிடைச்சிருது. அண்ட் இங்கே சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு மொபைல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மொபைல் வந்து இங்கே உள்ள வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கியர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கு நாபு, இதை வந்து ஜஸ்ட் வந்து இங்கே நீங்கள் புல் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி அப்பில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரிவர்ஸ் கியர் உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது, ஜஸ்ட் வந்து ஒரு டீ கப் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் உங்களுக்கு இருக்குது. இங்கே ஹேண்ட் பிரேக் வந்துருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் வந்து ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணோம்னாக்கா இங்கே ஒரு சின்ன காயின் ஸ்பேஸும், அண்ட் இந்த ட்ரேயை தூக்கணும்னாக்கா இங்கே வந்து ஒரு கொஞ்சம் டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் ரியருக்கான ஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சொல்லாம விட்டாச்சு இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு. நம்ம ஏற்கனவே வந்து இந்த கீயை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். இது வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு ஸ்டேரிங்காக இருக்குது. ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் கிரிப் வைஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே வந்து கன் மெட்டல்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸு, டோரு, கிளஸ்டர், அப்புறம் டிரைவர் ஸ்பேஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வைப்பர் லைட் டிஸ்பிளே, இது ஓகே, வெல்கம் சவுண்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிரைவர் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஓவரால் மோட் மாற்றுற ஆப்ஷன், அதாவது ஆடியோவோட மோட் மாற்றுறதா இருக்கட்டும், உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து கால்ஸ்க்கான பட்டன், அப்புறம் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்துக்கான ஃபுல் கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டேரிங்கில் இதில் வந்து டில்ட் ஆப்ஷன் இருக்குது, டெலஸ்கோப்பிக் கிடையாது. டில்ட் அப் அண்ட் டவுன் மட்டும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்துடும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸுக்கான கண்ட்ரோல் வந்து இங்கே கிடச்சிருக்கு. இதில் வந்து புஷ் பட்டன் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது, நீங்கள் வந்து கீ போட்டு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்லீக்காக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏசி வெண்ட்டே இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்லீக்காக இருக்குது ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த டேஷ்போர்டோட அது வந்து மெர்ஜான மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் பார்ப்போம். க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் அப்படியே வந்து டாப்புக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் சன்வைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வேனிட்டி மிரர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து லைட்ஸ் கிடைச்சிரும். இங்கே வந்து ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் இங்கே உள்ள சன்வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர் கிடையாது, பிளைனாக தான் இருக்குது. அண்ட் இதோட ஐஆர்விஎம் அப்படின்னாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்சைடு ரியர் வியூ மிரர் அப்படின்றது தான் இந்த ஐஆர்விஎம்மோட ஃபுல் ஃபார்ம். பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவலாக தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ஆட்டோ டிமிங் ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிளாக் அண்ட் பீச் கலர் டியூவல் டோன் இன்டீரியர் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடைச்சிரும். அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருது. இந்த கர்டன் ஏர் பேக் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 45 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். அண்ட் இதோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸில் போனோம்னா உங்களுக்கு சவுண்டு, அப்புறம் வந்து டிவைஸ் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து டிஸ்பிளே, தென் என்ன பட்டன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, குயிக் மோட் டிஸ்பிளே ஆஃப் இந்த பட்டன் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு. தென் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்ரல் ஆன விஷயங்கள் செட்டிங்ஸ் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் வெர்ஷன் என்ன இருக்குது, சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், அண்டு மற்ற விஷயங்கள் டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ், இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறது இங்கே இருக்குது. டச் சென்சிட்டிவிட்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவலாக உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வால்யூம்கான பட்டன் கொடுத்துட்றாங்க. ரேடியோ டியூன் பண்ணுறதுக்கு இங்கேயும் ஒரு மேனுவலான ஒரு பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஓவரால் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டைப் ஆஃப் சீட்ஸ் வருது. டியூயல்
மெட்டீரியல் போட்டு இருக்கிற சீட்ஸும் வருது. இதே மாதிரி சிங்கிள் கலர் போட்டு வர இந்த மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட இந்த லெதரோட கம்ஃபர்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கு. உட்கார்றதுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சைஸ்ல உள்ள ஆளுக்கு இந்த சீட் வந்து கரெக்டான சைஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சைட் சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. அதே மாதிரி ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே வந்து ஒரு நல்ல ஆர்ம் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3-வே மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஒன்று வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ரெக்லைன் ஆப்ஷன், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்லைடிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ 3-வே மேனுவல் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரெக்லைன் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி ஜஸ்ட் வந்து ஸ்லைடிங் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 2-வே அட்ஜஸ்டபிள் சீட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. அண்ட் ஓவராலாக இதோட ரியர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்த வேரியன்ட் வந்து உங்களுக்கு வந்து டீஃபாகரோ வைப்பரோ வாஷரோ இது எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து பிளைனான ஒரு விண்டோ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த பர்டிகுலர் வேரியன்ட், அதாவது இந்த ப்ரீமியம் ஆப்ஷனல் அப்படிங்கிற இந்த கியா கேரன்ஸோட வேரியன்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 11,30,000 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 13,96,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் போகுது. அதில் ஒரு சில விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11,30,000. அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 13,98,000 வரைக்கும் உங்களுக்கு போகுது. அண்ட் இதோட மற்ற வேரியண்டோட ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து பார்த்துக்கலாம். பட் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஷோரூமுக்கு போய் தான் நீங்கள் வந்து ப்ராப்பரான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வாங்க முடியும். இதே மாதிரி வேற ஒரு காரோட ரிவ்யூட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.